ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு தட்டுக்கடை இல்லைன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தவா மாதிரி காஸ்ட் அயர்ன் பேனில் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர் இவ்வளவும் போட்டுட்டு நல்லா அந்த ஆயிலில் ஒரு 1 to 2 minutes ஓரளவுக்கு லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு பெரட்டி விடுங்க. இந்த ஹீட்லேயே அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் குக் ஆகிடும். ஸோ இப்போ 2 பாயில் பண்ண எக்கை அந்த மசாலாவுக்கு மேலே வச்சு நல்லா கொத்த போகிறோம். ஸோ ஏதாவது தோசை திருப்பக்கூடிய கரண்டி இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி கொத்தி விடுங்க. அந்த எக் ஒயிட் சின்ன சின்ன பீசஸாக கட் ஆகணும். யோக் கொஞ்சம் பொடிஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ சால்னா நீங்கள் ஐதர் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு ஏதாவது செஞ்சது லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த காஸ்ட் அயனில் உள்ள ஹீட்லேயே அந்த சால்னா நல்லா வத்த ஆரம்பிச்சிரும். ஸோ முட்டை கூட அந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட சேர்ந்து எல்லாமே சேர்ந்து நல்லா வத்தும். ஸோ நீங்கள் சைட்லேருந்து இப்படி ஒதுக்கி விட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் சால்னா ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 minutes குக் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட கொத்து முட்டை ரெடி. இது நல்ல ஒரு திக்கான மசாலா மாதிரி இருக்கும். இது ப்ரெட்டு கூட, சப்பாத்தி, லச்சா பராட்டா, வீட் பராட்டா கூட தான் நான் சர்வ் பண்ணேன். இதை ஹாட்டாட்டு செஞ்ச உடனே சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.